விஜய் தவறான ரூட்டில் போகிறார் அப்படின்னு இயக்குனர் மோகன்ஜி சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு பிடித்த ஒரு தலைவர் வருவது நல்ல விஷயந்தான். ஆனால் விஜய் சாரும் அதே ரூட்டில் தான் போகிறாரு. அவர் தவறான ரூட்டில் போகிறாருன்னு வருத்தமாக இருக்குது. விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாதது ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொன்னது வருத்தமாக இருக்குது அப்படின்னு நம்ம இயக்குனர் மோகன்ஜி சொல்லியிருக்காரு. விஜய் அரசியல் கட்சியை தொடங்கிட்டார். 2026 தேர்தல் அரசியல்லையும் பங்கேற்க போகிறாரு. இப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் ஒருதலைபட்சமாக செயல்படுறாரு அப்படின்னு அவர் மேலே இப்போ விமர்சனங்கள் எழுந்திருக்கு. திமுக மாதிரியே அவர் செயல்படுறாரு. மற்ற பண்டிகைக்கெல்லாம் வாழ்த்து சொல்கிறாங்க, ஆனால் இந்துக்கள் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்கிறதில்ல. குறிப்பாக சொல்லணும்னா விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாமல் ஓணம் பண்டிகைக்கு காலையிலேயே முதல் ஆளாக வாழ்த்து சொல்கிறாரு அப்படின்னு அவர் மேலே இப்போது விமர்சனங்கள்லாம் எழுந்துட்டுருக்கு. இவரும் திமுக போல தான் அரசியல் செய்ய போகிறார் அப்படின்னா எதற்காக இவர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, திமுகவிலேயே ஐக்கியமாயிட வேண்டியதானே அப்படி இப்படின்னு இப்போ நிறைய பேர் விஜய் மேலே விமர்சன கணைகளை தொடுத்துட்ருக்காங்க.